அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்தவர்களே, நம் அனைவருக்கும் தெரியும், நாம் அனைவரும் அரஃபா நோன்பை நோற்றிருப்போம். இந்த நோன்பை ஏன் நாம் அரஃபா என்று சொல்கிறோம் என்பது நம்மில் பல பேருக்கு தெரியாது. ஏன் அப்படி அரஃபா என்னும் பெயரை வைத்து நோன்பை அழைக்கிறோம் என்றால், ஹஜ்ஜுக்கு சென்றிருக்கக்கூடிய ஹாஜிகள் துல் ஹஜ் 9ஆம் நாள் நாம் அரஃபா என்னும் நோன்பை நோக்கக்கூடிய இந்த நாளில் மக்காவில் உள்ள அரஃபா என்னும் இடத்திற்கு செல்வார்கள். இந்த அரஃபா என்னவென்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசியாக 1,50,000 சஹாபாக்களுக்கு உரையாற்றினார்கள், பயான் செய்தார்கள். அந்த இடம்தான் அரஃபா. ஆக துல்ஹஜ் மாதம் 9ஆம் நாள் ஹாஜிகள் அங்கு இருப்பதனால் நாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அன்றைக்கு நோன்பு வைத்திருக்கிறாங்க. துல்ஹஜ் 9ஆம் நாள் நோன்பு வச்சுருக்காங்க. அதனால் நம்மளும் நோன்பு வைக்கணும். இது சுன்னத்தான ஒரு நோன்பு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இன்னும் சொல்கிறாங்க, துல்ஹஜ் 9 மட்டும் சிறப்பு இல்லை, துல்ஹஜ் 1 இருந்து இந்த 9 நாளுமே சிறப்பு தான். ஆக இந்த 9 நாளும் நம்ம இரவுகளை நின்று வணங்குறது 9 நாள் நோன்பு வைக்கிறது எல்லாமே சிறந்த விஷயம்தான். இன்னொன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, ஒரு நாள் இந்த நோன்பை நீங்கள் அரஃபா நோன்பு வச்சிங்க அப்படின்னா உங்களுடைய முந்தைய ஒரு வருடத்தின் பாவங்களும் பிந்திய ஒரு வருடத்தின் பாவங்களும் மன்னிக்கப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த இரவுகளில் நீங்கள் நின்று வணங்குனீங்கன்னா லைலத்துல் கதருடைய அந்த இரவுடைய சிறப்பு என்னதோ அந்த சிறப்பு உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. இந்த ஹதீஸ் திருமதியிலையும் இப்னு மாஜாவிலையும் பதியப்பட்டு இருக்குது. மேலும் ஒரு முக்கியமான விஷயம், நம்ம தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்னவென்றால், இந்த நமக்கு சுன்னத்தான இந்த அரஃபா நோன்பு ஹஜ்ஜுக்கு சென்றிருக்கக்கூடிய ஹாஜிகள், அதாவது துல்ஹஜ் 9ஆம் தேதி அரஃபாவுக்கு போவாங்கள்ல, அவங்களுக்கு இந்த அரஃபா நோன்பு சுன்னத் அல்ல, அவங்க இது வைக்க தேவையில்லை. நாமும் அங்கு சென்றிருந்தால் எவ்வளோ நன்மையை சம்பாதிப்போமோ அதை விட கொஞ்சமாவது நம் நன்மையை சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக நமக்கு அமைத்து தந்த ஒரு வாய்ப்பு தான் இந்த அரஃபா நோன்பு. ஆக இந்த துல்ஹஜ் மாதத்திலும் இந்த அரஃபா நோன்பை நாம் கண்டிப்பாக பயன்படுத்தி கொண்டு அதிகம் அமல்கள் செய்ய வேண்டும் இன்ஷா அல்லாஹ். நின்று இரவுகளில் வணங்கக்கூடிய பாக்கியத்தை வல்லநாயன் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கு தர வேண்டும். அரஃபா நாளில் நோன்பு நோற்று முந்தைய ஒரு வருடத்தின் பாவங்களையும் பிந்தைய ஒரு வருடத்தின் பாவங்களையும் வல்லநாயன் அல்லாஹ் நம்மிடமிருந்து மன்னித்துக் கொள்வானாக இன்ஷா அல்லாஹ். அன்பான சொந்தங்களே, நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனலோட வீடியோ நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வர நம்ம பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.